உலக சுகாதார நிறுவனம் ஒரு சர்வே எடுத்து ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க. அதிகப்படியான இறப்புகளையும் இழப்புகளையும் உண்டு பண்ணக்கூடிய நோய் பட்டியல்ல எது இருக்குன்னு சொன்னாங்க? மன அழுத்தம் இருக்குதுன்னு சொன்னாங்க. நம்ம மக்கள் என்னையா இருக்காங்கல்ல, அப்ப அவங்க என்ன சொன்னாங்க? நம்ம மக்களுக்கு இந்தியன் பீப்புள் ஆர் ஸ்ட்ரெஸ்ட், அவங்களுக்கு நிறைய மன உளைச்சல் இருக்கு, ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ உணவு விஷயங்கள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்பர் 1 டிசீஸ் என்ன தெரியுமா? ஹார்ட் அட்டாக். மனுஷன் அதிகப்படியா இறக்குறதுக்கான முக்கிய காரணம் மாரடைப்பு. இன்னைக்கு எத்தனை வயசுல வருது? 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் ஒரு பையன் இறந்து போயிட்டான், தெரியுங்களா? 19 வயசு பசங்க இறந்து போறாங்க. இளைஞர்களுக்கே என்ன ஆயிட்டு இருக்குது? மாரடைப்பு வந்துட்டு இருக்கு. சரியா? அந்த இதய நோய் நிபுணர்களே என்ன சொல்றாங்க? இவன் ஹார்ட் அட்டாக்ல சாகல, ஸ்ட்ரெஸ்னால ஹார்ட் அட்டாக் என்ன ஆயிடுச்சு வந்துருச்சுன்னு சொல்றாங்க. ஆக எல்லாரும் சுத்தி எதுக்கு தான் கொண்டு வராங்க? மன உளைச்சல், மன அழுத்தம், மனநலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சரியா? மனநலம் சார்ந்த பிரச்சனைக்கு இப்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமா இருக்கு. ஓகே, போதை மற்றும் மனநல சிகிச்சை மையம் நம்ம பெருமாள் புறத்துல வச்சு நடத்திட்டு வர்றோம். மனநலம் சார்ந்த அப்புறம் மது போதை சார்ந்த சிகிச்சைகளுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம்? உங்களுக்கு ஒருவேளை யாருக்கும் உதவிகள் தேவைப்படும் அப்படின்னா தொடர்பு கொள்ளலாம்.